அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. கலையத்தில் எங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் 5 நாட்களில் பதவியேற்க இருக்கின்றார். அதற்கிடையில் ஏற்கனவே விளாடிமிர் புட்டின் அவர்களோடு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. சில ஊடகங்கள் ஏற்பாடுகள் ஏற்கனவே நேரம் நாட்கள் எல்லாம் குறித்து விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. இது எவ்வளவு உண்மை, நடப்பதற்கு சாத்தியமா, இது சரியான பாதையில் போவதற்கு வழிவகுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த வாரம் நான் நினைக்கிறேன் திங்கட்கிழமை ட்ரம்ப் அவர்கள் இந்த அமெரிக்காவின் நியூஸ் மேக்ஸ் என்ற ஒரு ஊடகத்துக்கு பேட்டி ஒன்றை வழங்கும் போது தான் விளாடிமிர் புட்டினுடன் ரஷ்ய அதிபருடன் விரைவில் சந்திப்பை மேற்கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். அதனை அவர்களும் வரவேற்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் எப்போது அது நடைபெறும் என்பது கூறவில்லை. அதற்கு அவர் கூறிய பதில் என்னவென்று சொன்னால், முதலில் நான் அந்த ஆபீஸுக்கு பதவி ஏற்க வேண்டும், ஆபீஸில் இருக்க வேண்டும், அதன் பிற்பாடுதான் அது தொடர்பாக நாங்கள் இந்த தீகதி மற்றது சந்திப்பு தொடர்பாக பேசலாம் என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் ரஷ்யாவின் பேச்சாளர், நாடாளுமன்ற பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னன்னு சொன்னால், இந்த அமெரிக்காவின் புதிய அதிபருடனான பேச்சுக்களில் ரஷ்ய அதிபருக்கும் சம்மதம் தான், அவரும் அந்த பேச்சுக்களில் கலந்து கொள்வதற்கு அவராகத்தான் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர் அமெரிக்காவை பொறுத்தவரையில் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ஒரு 100 நாள் திட்டம் என்று கூட அறிவித்திருந்தார்கள். 100 நாட்களுக்கு இந்த போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வந்து நிரந்தரமாக என்பது தொடர்பாக. அப்ப இதுல இப்ப உக்ரைன் போரை பொறுத்தவரையில் உக்ரைன் களமுனையை இழந்து விட்டது. பலரும் அவ்வாறுதான் கூறுகிறார்கள். இந்த போரை உக்ரைன் இழந்து விட்டது. அப்ப இனி தொடர்ச்சியாக ஒரு இழக்கப்பட்ட போருக்கு நிதியை செலவழிக்க முடியாது என்ற நிலைமை மேற்குலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் இந்த உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அக்கறையாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஜெர்மன் சான்சலர் கூட இந்த ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையிலான இந்த சந்திப்பை தான் வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான நிலையில் இப்ப நீங்கள் கூறினீர்கள், அந்த நிலைமையில கூறும் பொழுது நேட்டோ படையணி, உங்களுக்கு தெரியும், நேட்டோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த போர் ஆரம்பிப்பதற்கு. நேட்டோ படையணியின் தலைவர் பாதுகாப்புக்கான பங்களிப்பை செய்யுமாறு நேட்டோ நாடுகளிடம் கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவர் என்ன செய்தியை கூறினார்? அவரை பொறுத்தவரையில் அண்மையில் அமெரிக்கா கூட ஒன்றை கூறியிருந்தது. அதாவது ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்ப் முன்னைய பதவி காலத்தின் போது ஒன்றை கூறியிருந்தார். நேட்டோவில் அமெரிக்கா தான் அதிக அளவான நிதியை வழங்கி கொண்டிருக்கின்றது, ஏனைய நாடுகள் அதிக அளவான நிதியை வழங்க முன்வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா நேட்டோவில் இருந்து வெளியேறும் என்று கூறியிருந்தார். இப்ப நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறினால் ஏனைய நாடுகளால் நேட்டோவை தக்க வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நேட்டோவின் நிதியின் 60% அமெரிக்கா தான் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏனைய நாடுகளுக்கு 2% அவர்களின் ஜிடிபியின் 2% வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அது இப்போது 5% மாற்றப்பட்டிருக்கிறது. 5% வழங்க வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொரு நாடும் தமது ஜிடிபியில் 5% வழங்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யாவின் மொத்த பாதுகாப்புக்கே ரஷ்யா கிட்டத்தட்ட 6% பயன்படுத்தியதாகவும் இப்போது 9% பயன்படுத்தியதாக தான் கூறப்படுகிறது. ஆனால் இப்ப இந்த 5% ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் மிக மிக கடினம் என்றுதான் கூறப்படுகின்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் அவர்களுடைய ஜிடிபியில் 5% நேட்டோவுக்கு செலவிடுவது என்பது முடியாத காரியம். ஆனால் எனவேதான் இந்த நேட்டோவின் தலைவர் மார்க் ருட்டே ஒன்றை கூறியிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் பேசும்போது, நீங்கள் அனைவரும் நேட்டோவுக்கு 5% நிதியை ஒதுக்க வேண்டும், அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் ரஷ்ய மொழியை படியுங்கள் ரஷ்யாவில் போய் வாழ்வதற்கு,
அல்லது ரஷ்யர்களுடன் இணைந்து வாழ்வதற்கு, இல்லை என்றால் நியூசிலாந்து பக்கத்துக்கு நீங்கள் இடம்பெயருங்கள் ஐரோப்பியர்களை என்றுதான் என்ற தொனியில் தான் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது ஒன்றை கூறியிருக்கிறார், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 வருடங்களுக்கு தான் நாங்கள் சேஃபாக இருப்போம், எங்களின் பாதுகாப்பு ஒரு 4-5 வருடங்களுக்கு தான் இருக்குமே தவிர இவ்வளவு நிதி ஒதுக்காவிட்டால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்று. அப்ப அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், கிட்டத்தட்ட எல்லா நேட்டோ நாடுகளும் இணைந்து ஒரு வருடத்துக்குள் உற்பத்தி செய்யும் ஆயுதங்களை ரஷ்யா 3 மாதங்களுக்குள் உற்பத்தி செய்து விடுகிறது என்பதையும் நீங்கள் மறக்க கூடாது என்று கூறியிருக்கிறார். இப்ப இந்த நிதி ஒதுக்கலை அதிகரிக்க கூறுவதன் பின்னணி என்னவென்று சொன்னால், இப்ப உக்ரைன் களமுனை இழக்கப்பட்டு விட்டால் அடுத்தது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பில் நேட்டோ அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட போகிறது. ஏனென்றால் தொடர் சரிவாக வெவ்வேறு நாடுகள் ரஷ்யாவின் பக்கம் சரியலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதைத்தான் இந்த பேச்சு காண்பிக்கின்றது. இந்த பேச்சு இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிலிருந்து வருகின்ற எரிசக்திக்கு தொடர் தடைகளை கொண்டு வந்து அழுத்தத்தை பிரயோகிப்பதாக கூறப்படுகின்றது. இது என்ன காரணத்துக்காக? இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வருகையும் அவருடைய அணுகுமுறையும் வித்தியாசமாக இருக்கும் என்றால் இவர்களுடைய தொடர் இந்த அழுத்தத்துக்கும் இந்த தடைக்கும் என்ன காரணம்? என்னென்று சொன்னால், சாங்ஷன், அதாவது இவர்களை தடை வேலை செய்யவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரம் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று. இப்ப இவர்கள் போட்ட தடையினால், இப்ப ஸ்லோவாக்கியா ஒன்றை கூறியிருக்கின்றது, இவர்கள் போட்ட தடையினால் அதிகம் பாதிக்கப்பட போவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான். ஆனால் அதே சமயம் இப்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்திருக்கின்றது. இந்தியாவின் 2 நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடையை விதித்திருக்கிறது இந்த வாரம். கடந்த செப்டம்பர் மாதம் இந்தியாவின் மேலும் 2 நிறுவனங்களுக்கு தடையை விதித்திருந்த இந்த நிறுவனங்கள் என்னென்று சொன்னால் டேங்கர்ஸ் எனப்படும், அதாவது கடல், இப்ப ரஷ்யாவின் நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2 தகர்த்து விட்டார்கள். கடல் வழியிலான எண்ணெய் விநியோகத்தை தான் ரஷ்யா தொடர்ந்து கொண்டு வருகிறது. கடல் வழியான எண்ணெய் விநியோகத்துக்கு கப்பல்கள் அதிகம் தேவைப்படும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால், இந்தியா பெருமளவான எண்ணெயை 40% எண்ணெயை ரஷ்யாவில் இருந்து தான் இறக்குமதி செய்து அதனை ஏற்றுமதி செய்கின்றது. அதற்கு இந்தியா தனது கப்பல் பலத்தை தான் பயன்படுத்துகின்றது. அதில் ரஷ்யாவின் கப்பல் பலமும் அதிகரித்திருக்கின்றது. ரஷ்யாவும் பெருமளவான கிட்டத்தட்ட $10 பில்லியன் இந்த கப்பல்களின் அபிவிருத்திக்காக $10 மில்லியன் இந்த கப்பல்களின் அபிவிருத்திக்காக ரஷ்யா செலவிட்டிருக்கின்றது. ரஷ்யாவிடம் 600 கப்பல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஷடோ ஃபிளீட் என்று சொல்றது, அவர்கள் தங்கள் பேரில் இல்லாமல் வெவ்வேறு நாடுகளின் பேரில் வைத்திருப்பது 1400 தொடக்கம் 1800 கப்பல்கள் இருக்கலாம் என்று கணிப்பிடப்படுகின்றது. அதே போல இந்தியாவின் கப்பல் பலமும் கிட்டத்தட்ட 168 கப்பல்களாக இருந்தது டேங்கர்ஸ் 2018ஆம் ஆண்டு. இப்போது கிட்டத்தட்ட 197 டேங்கர்ஸ் இந்தியாவிடம் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்தியாவின் ஓய்வு பெற்ற வான்படை தளபதி ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்தியா எதிர்காலத்தில் இந்தியா தனது இந்த டேங்கர்ஸ் என்று சொல்கின்ற எரிபொருட்களை கொண்டு செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிக அளவு அதிகரிக்க வேண்டும். அதுதான் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு அவசியமானது. ஆனால் இதற்குத்தான் இப்போது அமெரிக்கா தடை விதித்திருக்கின்றது. அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகத்தான் இருக்க போகின்றது. அது மட்டுமல்லாது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் பாதிப்பு. ஏனென்று சொன்னால், இந்தியாவிடம் இருந்துதான் ரஷ்யாவின் எண்ணெய்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வாங்குகின்றன. எனவேதான் ஜெர்மன் எதிர்கட்சி ஒன்றை கூறியிருக்கின்றது. என்னென்று சொன்னால், இப்போது ஜெர்மனில் தேர்தலில் பெற போகின்றது. அந்த அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார், தாங்கள் வந்தால் தாங்கள் மீண்டும் நோர்ட் ஸ்ட்ரீம் 1-2 ஆரம்பிப்போம் என்று சொல்லியும், இந்த மேற்குலகத்தின் தடை என்பது ஜெர்மன் நிறுவனங்களை கொலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது ஒன்று என்றுதான் இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் நோர்த் ஸ்ட்ரீம் தொடர்பாக கூறும்பொழுது, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் வந்தாலும் கூட இவர்கள் எவ்வளவு தடையை கொண்டு வந்தாலும் அவர் அந்த தடையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பார் இல்லையா? உண்மைதான். என்ன சொன்னால், பேச்சுவார்த்தைகள் என்று வந்தால் இவர்கள் எல்லாவற்றுக்கும் இணங்கி போக வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்போ பேச்சுவார்த்தையின் நிலைமையை பார்க்க போனால் உக்ரைன் ஒரு வெற்றி பெறும் நிலையில் இல்லை. இப்ப வெற்றியாளர் ரஷ்யாவாக தான் இருக்க போகுது. அப்ப இந்த நிபந்தனைகள் என்னன்னு சொல்லும் போது அவர்கள் தங்கள் நிபந்தனைகளில் இருந்து இறங்கி வரப்போவதில்லை. அப்ப முற்றுமுழுதாக இப்போ செலன்ஸ்கிக்கு 2 நிலைமைதான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஒன்று, தனக்கான உதவிகளை தேடுவது, இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பாக தப்பி போவதற்கான வழியை தேடுவது என்றுதான் கூறப்படுகின்றது. அப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்ப பொருளாதாரத்தை ரஷ்யாவின் மீது தொடர் தடைகளை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை எந்த விதத்திலும் நிமித்த முடியாது என்பது தெளிவானது ஒன்று.
தெளிவானது ஒன்று. உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட பிரித்தானியாவின் நிதி அமைச்சர் வந்து சீனாவுக்கு இந்த கடந்த வாரம் சென்றிருந்தார். அவர் தான் தனியே செல்லவில்லை. தான் செல்லும் போது பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் தலைவரையும் HSBC தலைவரையும் பல வர்த்தகர்களையும் அழைத்துக் கொண்டுதான் சென்றிருந்தார். அவர் செல்லும் போது ஒன்று கூறியது, பிரித்தானியாவின் பொருளாதாரத்தை நாங்கள் மீட்க வேண்டும், பிரித்தானியா மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க வேண்டும், கடன் பெறும் எல்லையை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு சீனா அவசியமானது என்று கூறித்தான் சென்றிருக்கிறார். இப்ப இந்த செவ்வாய்க்கிழமை ஒன்றைக்கு நிருபர்கள் ஸ்டாமரிடம் கேட்டிருக்கிறார்கள், நிதி அமைச்சரை பதவி விலகுவாரா என்று. ஏனென்று சொன்னால் அவர்கள் கூறியது போல பொருளாதாரம் மேம்படவில்லை என்று. அதற்கு அவர் கூறியிருக்கிறார், பதவி விலக மாட்டார், அவர் கடைசி வரையும் அந்த பதவியில் தான் இருப்பார் என்று சொல்லி. ஆனால் அதற்கான மாற்று வழியை இவர்கள் தேட வேண்டிய ஒரு நிலை. எனவேதான் பிரித்தானியாவின் புதிய கட்சி ஒன்றையும் இன்னொன்றையும் கூறியிருக்கிறது, தாங்களும் இந்த நோர்த் ஸ்ட்ரீம் 1 அல்லது 2 புனரமைப்புக்கு தாங்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போது இவர்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யா என்ன சொல்ல போகிறது என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. இருக்க போகிறது இல்லையா? இப்ப சீனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவுடைய நிலைப்பாடு, அமெரிக்காவுடைய நிலைப்பாடு மாறுபட்டது. இனி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. இப்ப நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூறினீர்கள், யுக்ரைன் வெற்றி பெறப் போவதில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். கடந்த வாரம் நீங்கள் என்னோடு உரையாடும் பொழுது கூறினீர்கள், யுக்ரைனுடைய ராணுவத்தினர் சிலர் அங்கே பயிற்சி எடுக்கின்றார்கள் என்ற விடயங்களும் அவர்கள் தப்பி ஓடி சென்றதாகவும் கூறப்படுகின்றது. மேலதிகமாக அது தொடர்பான தகவல்கள் வந்திருப்பது போல் தெரிகின்றது. என்ன அறிந்தீர்கள்? என்னென்று சொன்னால், அந்த பிரான்சில் பயிற்சி பெற்ற படையினர், அதாவது மேற்குலக நாடுகள் பயிற்சி கொடுத்த படையினர் பெருமளவில் தப்பி ஓடியதுதான் உக்ரைன் தற்போதைய படை பலவீனத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இப்ப பிரான்சுக்கு கிட்டத்தட்ட 2000 பேரை அனுப்பியதாகவும் அவர்களில் 55 பேர் பிரான்சிலேயே தப்பி ஓடிவிட்டதாகவும் மீதி பேர் அங்கு சென்ற பிற்பாடு அங்கு, அதாவது பிரான்ஸ் வந்து 2 விதமாக பயிற்சியை கொடுத்தார். ஒன்று 2000 பேர் பிரான்சில் பயிற்சி எடுத்தார்கள், 2300 பேர் உக்ரைனில். அவர்களிலும் கிட்டத்தட்ட 2550 பேர் ஓடிவிட்டதாக, அதாவது ஒரு பிரிகேட்ல வந்து கிட்டத்தட்ட 4500 பேர்ல 2500 பேர் தப்பி ஓடிவிட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. அப்ப இதை இன்னொன்றையும் கூறுகிறார்கள், ஒரு பிரிகேட்டின் உருவாக்கத்துக்கு கிட்டத்தட்ட 900 மில்லியன், கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் யூரோஸ் வந்து தேவைப்படுவதாகவும், அவர்களுக்குரிய கனரக ஆயுதங்கள், ஆட்லரியல், கவச வாகனங்கள், பயிற்சிகள், இப்ப 2000 பேரை பயிற்சி கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 500 பிரான்ஸ் படையினர் அதில் பங்கு பற்றியதாகவும் கூறப்படுகின்றது. அந்த 155வது என்ற அந்த கவச படையணியை மேக்ரோனே, பிரான்சின் அதிபரே நேரடியாக தனது கண்காணிப்பில் அந்த பயிற்சிகளை மேற்பார்வை செய்ததாகவும் தான் கூறப்படுகின்றது. அதே மட்டுமல்லாது உக்ரைன் மொத்த இராணுவத்தில இதுவரை இந்த போர் ஆரம்பித்த பிற்பாடு 1 லட்சம் பேர் தப்பி ஓடி இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் இளைஞர்களை பொறுத்தவரையில் இராணுவத்தில் சேர்வதற்குரிய தகமை உள்ள இளைஞர்களில் உக்ரைனில் இருந்து 6,50,000 பேர் தப்பி ஓடியதாக கூறப்படுகின்றது. அப்ப அந்த இளைஞர்களை சேர்ப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உக்ரைன் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. இப்ப இவைதான் தற்போதைய இந்த பேச்சுக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை இப்போது ஐரோப்பிய ஒன்றியமும் இறங்கி வந்ததுக்குரிய காரணமாக காணப்படுகிறது. இப்போ எனக்கு புரிகிறது, யுக்ரைன் வெற்றி பெற முடியாது என்று நீங்கள் கூறியதை இப்பொழுது புரிகின்றது. ஆள் பலம் இல்லை என்றால் அங்கே களத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. களம் என்று சொல்லும் பொழுது கர்க்ஸ் பகுதியில் தொடர் போர் நடந்து கொண்டிருப்பதாக, பாரிய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. சுருக்கமாக இது தொடர்பாக என்ன நிலைப்பாடு? களம் முனையில் வந்து இப்போது 2 தரப்பும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், மற்றது ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா வந்து டொன்பாஸ் பகுதிகளில் மெல்ல மெல்ல தனது நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கிறது, உக்ரைன் வந்து எனர்ஜி டெரரிசம் என்று சொல்லி, அதாவது எரிசக்திகள் மீதான ஒரு பயங்கரவாத நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்கிறது என்றும், இந்த ட்ரக் ஸ்ட்ரீம் என்ற பைப் லைன் வந்து துருக்கிக்கு கருங்கடல் ஊடாக எரிவாயுவை சப்ளை செய்கின்ற அந்த பைப் லைனுக்கு ரகேசியா என்ற பகுதியில் இருக்கின்ற கேஸ் கம்ப்ரஸர் சிஸ்டத்தின் மீது உக்ரைன் வந்து தாக்குதல், கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தியதாகவும், தாங்கள் அதனை முறியடித்து விட்டதாகவும், ஆனால் அந்த தாக்குதல் என்பது இந்த நாடுகளுக்கான எரிபொருள் விநியோகத்தை தடை செய்வதற்கான ஒரு தாக்குதல் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்துடன் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவுக்கு வழங்கப்படுகின்ற எரிபொருட்களுக்கான அந்த பைப் லைனையும் உக்ரைன் வந்து மூடியிருந்தது. இப்போது இந்த துருக்கிக்கு செல்லுகின்ற இந்த பைப் லைன் மீதான தாக்குதல் வந்து
இப்ப அந்த பைப்லைனை பொறுத்தவரையில் 2020 ஆரம்பிக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 31.5 கியூபிக் மீட்டர் எரிபொருட்களை வருடந்தோறும் அது இந்த நாடுகளுக்கு வழங்கக்கூடியது. அதில் பயன்பெறும் நாடுகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப துருக்கியாக இருக்கலாம், பல்கேரியாவா இருக்கலாம், சேர்பியாவா இருக்கலாம், ஹங்கேரி, பொஸ்னியா, ஸ்லோவாக்கியா, கிரீஸ் என்று சொல்லி கிட்டத்தட்ட 930 கிலோமீட்டர் நீருக்குள்ளாலேயே பயணிக்கிற அந்த பைப்லைன். அப்ப அதன் மீதான தாக்குதலும் என்பது இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தின்றையும் எனர்ஜி, அதாவது ஐரோப்பாவின் எரிபொருள் நிலைமையை மேலும் மோசமாக்கலாம் என்ற ஒரு நிலையைத்தான் காணக்கூடியதார். உண்மையாக நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த போர் நினைக்கிறேன் 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார். அதன் பிறகு எவ்வாறு ஒரு கிழமைகளில் எவ்வளவு மாற்றம் வருமோ எனக்கு தெரியவில்லை. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உருவடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.